சமீப காலமாக விவாகரத்து பெற்று பிரிபோரின் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்து வருகிறது. பிரபலங்கள் பற்றி சொல்ல தேவையே இல்லை. நாக சைதன்யா, சமந்தா, பவன் கல்யாண், ரேணு தேசாய், தனுஷ், ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ், சைந்தவி. இப்போ இந்த வரிசையில் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தி அவங்கள விவாகரத்து செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள் சோசியல் மீடியாவில் வெளியாகிறது. ஜெயம் ரவி அவர்கள் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு கூடி சீக்கிரம் இதை பற்றி அஃபீஷியலாக அப்டேட் வரும் அப்படின்னு பிரபல செய்தியாளர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவி அவங்களுடைய மனைவி ஆர்த்தி எப்போவுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது ஆர்த்தி அவங்க திருமணத்துக்கு பிறகு தனது கணவருடன் புகைப்படம் எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. தன்னுடைய பசங்களுடன் வெளியில் போனாவோ இல்லை பிறந்தநாள் அப்போ பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைமிங்லாம் ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணுவாங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா ஆர்த்தி அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது கணவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் மற்றும் குடும்பத்துடன் எடுத்த புகைப்படம்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தியை விவாகரத்து செய்ய போகிறாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தியை உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்க செய்திகளை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஜெயம் ரவி அவர்கள் நடிப்பில் வெளியான ஜெயம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 21 வருடங்களாகிறது. ஜெயம் திரைப்படத்தின் செலிப்ரேஷனை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆர்த்தியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆர்த்தி ரவி அப்படிங்கிற அக்கௌண்ட்லேயே தான் இப்போ வரையும் வச்சுருக்காங்க. ஆனால் ஜெயம் ரவி அவங்களுடைய புகைப்படத்தெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஜெயம் ரவி கூட சேர்ந்து வாழ்கிறாங்களா இல்லை பிரிய முடிவெடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க சொன்னால் தான் தெரிய வரும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு பிறகு ஒரு பிரபல பாடகியுடன் ரிலேஷன்ஷிப்பில் ஜெயம் ரவி அவர்கள் இருந்ததுனால தான் இவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு வர்றாங்க. ஜெயம் ரவி உங்களுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் தான் உங்களுடைய பிரிவுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு இன்னொரு சிலர் சொல்லிட்டு வராங்க. அதாவது சுஜாதா விஜயகுமார் அவங்களுடைய தயாரிப்பில் ஜெயம் ரவி அவர்கள் சைரன், அடங்கமறு, பூமி, வீராப்பு போன்ற பல படங்கள் நடிச்சிருக்காரு. அதாவது ஜெயம் ரவி அவர்கள் நடித்த இந்த திரைப்படங்களில் ஒரு சில படங்கள் நஷ்டமாக இருந்தாலும் ஒரு சில படங்கள் நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. ஜெயம் ரவி அவர்கள் நடிப்பில் கடைசியாக வெளியான சைரன் திரைப்படம் பெரிய அளவில் ஓடலனாலும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஜெயம் ரவி எங்களுடைய மாமியா சுஜாதா விஜயகுமார் தன்னுடைய ப்ரொடியூசர் கம்பெனியான ஹோம் மூவி மேக்கர் அப்படிங்கிற தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் மட்டும்தான் ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கணும் அப்படின்னு நிபந்தனை போட்டதாகவும், அதற்கு ஜெயம் ரவி அவர்கள் அவங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் நான் நடிக்கணும் அப்படின்டா ஒரு படத்திற்கு 25 கோடி சம்பளம் கேட்டிருக்காரு. இதனால் ஜெயம் ரவிக்கு அவங்க மாமியாவுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுதான் தற்சமயம் இப்போ குடும்ப பிரச்சனையாக மாறியிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வைரலாகி வர்ற இந்த செய்தியை பற்றி எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தான் ஜெயம் ரவி அவர்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரம் இதை பற்றி அஃபீஷியலாக அவரே அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.